ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான். கிராப் கிரேவி அதை எப்படி செய்யலாம், அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு, செய்முறை என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, மஞ்சள் உப்பு போட்டு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, இது மூணுத்தையும் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. பாருங்க, கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க, ரொம்ப அதிக எண்ணெய் வேண்டாம். கடுகு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ப்ராசஸ் செய்யும்போது நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 டீஸ்பூன் உப்பு, சின்ன ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எப்பவுமே உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருவேன். வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போடுறது 3/4 கிலோ சின்ன சின்ன கிராப், அதாவது சொல்லுவாங்களா வயல் நண்டுன்னு சொல்லிட்டு, சளிக்கு அந்த மாதிரியெல்லாம் ரசம் வச்சு சாப்பிடுவாங்களா, அந்த நண்டு தான், பெரிய நண்டு கிடையாது. அப்புறம் தக்காளி மட்டும் கம்மியாக போட்டுருக்கேன். வெங்காயம் வந்து நான் 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து 2 சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். அது கூட கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் சேர்க்க போகிறோம், தூள் மிளகு, அதனால காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நல்லா மசாலாலாம் கலந்து விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க நண்டு, சின்ன சின்ன நண்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது ரொம்ப குட்டி குட்டி நண்டு. இதில் இடித்து ரசம் வைப்பாங்க. நான் வந்து இதை கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவோட அந்த வெங்காய தக்காளியோட சேர்ந்து எல்லா பக்கமும் நண்டில் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி விட வேணாம், நண்டுலேருந்து தண்ணி விடும். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். நண்டில் இருக்க தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. பாருங்கள், கிளறும் போது தெரியும், கொஞ்சம் ஃபாகியாக இருக்குது. இப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி ட்ரை ஆன பிறகு நீங்கள் அதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 வரைக்கும் போட்டிருக்கேன், காரம் பார்த்துட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான ஒரு காரம் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிடணும், நல்லா கிளறிட்டு. அவ்வளோதாங்க, ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ கிளறின பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடாக சர்வ் பண்ணுங்க. சுட சாதத்தோட ரசத்தோட சேர்த்தும் நீங்கள் சாப்பிடலாம். கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க, வெறும் பிளெயின் சாம்பார், அதோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டு கிளைமேட்டில் இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் கோல்டெல்லாம் சரியாயிடும். எனக்கே ஆல்ரெடி கோல்டு, அதனால தான் நான் செஞ்சேன். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.